டெஸ்ட் பேட்சில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கொண்டான மேக்ஸுக்கு ரீசனிங் தான் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைடட் பை, அதாவது 51வது கேள்வி. சரிங்களா? 51வது கேள்வி டெஸ்ட் 1ல் எழுபது நிச்சயம் டெஸ்ட் பேட்ச் தான். 70 நிச்சயம் 2.0 ரெண்டுமே தான். ஓகேவா? x ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. சரிங்களா? சரி, ஓகே. என்பதை எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 நம்ம வந்து டிவைட் பண்ணணும் இல்லையா? இப்போ இதை வந்து டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? வகுக்கும்போது கிடைக்கும் ஈவு என்னென்னா கேள்வி. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்முலா எழுத போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா எழுதுகிறோம். சரிங்களா? எப்படி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா அந்த ஃபார்முலா வந்து என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதானே? சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், 25 இருக்கா? 25 வந்து 5 ஸ்கொயர்னு மாற்றி எழுதலாமா? அதே மாதிரி இங்கே 9 இருக்கா? இதை வந்து 3 ஸ்கொயர்னு மாற்றி எழுதலாமா? ஸோ இதுக்கு பதிலாக அதுவும் இதுக்கு பதிலாக இதே மாதிரி எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா h ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு அந்த ஃபார்மெட்டுக்கு அது இருக்கும். ஸோ எக்ஸுக்கு தான் ஏ, அப்போ 5 தான் பி. சரிங்களா? அப்போ ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 5 போடலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படிங்கிற டேம் எப்படி வந்துடும்? எக்ஸு ப்ளஸ் ஏ எக்ஸு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5ன்னு மேலே இருக்கும். சரிங்களா? கீழே எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படி வச்சுக்கலாம். சரி, ஓகே. அதே மாதிரி இந்த டிவைட் சிம்பிளை வந்து நான் இன்ட்டு சிம்பிளை மாற்றுறேன்னா இது மேலே போகும், அது கீழே வரும். அப்படி தானே? ஸோ அப்போ மேலே இருக்க அந்த எக்ஸ் ப்ளஸ் 5 கீழே வந்துடும், அதை கீழே எழுதியாச்சு. கீழே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து எப்படி மாற்றிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னா அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ எக்ஸுங்கிறது ஏ, 3ங்கிறது பி. அப்போ எக்ஸு ப்ளஸ் 3 எக்ஸு மைனஸ் 3ன்னு இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கலாமா? ஸோ அது கீழே விட்டா மேலே கொண்டு போயிட்டோம். அப்படி தானே? டிவைட் வந்து இன்ட்டாக மாற்றியாச்சு. ஸோ கீழே விட்டா மேலே போயிடுச்சு. அது ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு இருக்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கட் பண்ணலாமா? இப்போ நடுவில் வந்து மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காமனாக இருக்கும், இதெல்லாம் மேலே கீழே இருக்கோ அதை கட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 மேலே இருக்குது, ஸோ இங்கே கீழே இருக்குது, கட் பண்ணிடலாம். டிவைடில் இருக்கிறதுனால கட் பண்ணிக்கிறோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 கீழே இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 மேலே இருக்குது, ஸோ டிவைடில் கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எக்ஸ் மைனஸ் 5 மேலே இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 மேலே இருக்குது. சரிங்களா? ரெண்டையும் பெருக்க வேண்டியதான். சரியா? அதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பியில் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ங்கிறதா இருக்குது. பெருக்கி வைக்கலாம், அப்படியே தான் இருக்குது ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ அதான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து நீங்கள் நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப் வந்து பேஜ் குரூப்பில் போட்டிருப்போம் இல்லையா? ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் மேக்ஸுக்கு ரீசனிங்கு போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோ ஒரு தடவை பார்த்துருங்க. சரியா? சில சம் அதில் வந்து கரெக்டான மெத்தடில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சரியா? இதில் நான் கரெக்டான மெத்தடு அந்த எப்படி பண்ணால் ஈஸியாக பண்ணலாங்கிறது சொல்லியிருப்பேன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். நீங்கள் பார்த்து எழுதணும் அப்படின்னா ரிவர்ஸில் ஓட விட்டுக்கோங்க. சரியா? வீடியோ தானே, ஓட விட்டு கூட எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னது 3ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் ஏபி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்காங்க? நமக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப்போட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்போட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி, அதாவது இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே போட்டு ப்ராக்கெட் போடணும். சரிங்களா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஃபார்முலா வந்து ஸ்டார்ட் ஆகுது மைனஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஏ மைனஸ் பி
ஓகேவா, ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு நடுவில் வந்து இன்ட் இருக்குன்னு அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்ன வரும்ல, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா, இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அது வெளியே இருக்கும், உள்ள ஃபுல்லாக ப்ளஸ் இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இல்லை ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். சரிங்களா, அது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏ ப்ளஸ் பிங்கிற டேம் கிடைக்கும். சரியா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற டேம் கிடைக்கும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. சொல்லுங்கள், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா, இப்படி தானே? இப்படி ப்ளஸ் போட்டணும், இங்கே மைனஸ் வரணும், இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் வரணும். சரியா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கையில் என்ன வேல்யூ இருக்குது, ஏபிக்கு பதிலாக 5 தெரியும் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இங்கே ஏ மைனஸ் பிக்கு பதிலாக 3 தெரியும் இல்லையா, அப்போ அதை போட்டுக்கலாம். அப்போ 3ங்கிறது மேலே பவரில் ஸ்கொயர் இருக்கா, அப்போ 3 ஸ்கொயர் 9 வந்துடும். இங்கே வந்து ஏ ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், மைனஸ் 2 × 5 10 மைனஸ் 10 ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா, சரி. இப்போ இந்த மைனஸ் 10 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா, அதாவது நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம், அந்த வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். சரியா, அப்போ மைனஸ் 10 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 10 வரும். அப்போ 10 ஆல்ரெடி இங்கே ஒரு 9 ப்ளஸ் 10 வரும். 10 + 9 + 10 இந்த பக்கம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா, சரி. இப்போ 9 + 10 என்ன ஆயிரும், 19 தான் என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். நமக்கு தேவை வந்து இது 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 இன்ட்டு இது, அப்படி தானே? சரி, இது ஏ மைனஸ் பிங்கிறது ஆல்ரெடி 3 நமக்கு தெரியும். இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது ரெண்டுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 19 இருக்குது, அதை போட்டுடலாம் 19. சரி, ஓகே. சரியா, ப்ளஸ் இந்த ஏபிக்கு பதிலாக 5 ப்ளஸ் ஏபிக்கு பதிலாக 5. அப்போ 19 + 5 என்னது 24 24. சரியா, அப்போ இங்கே 24 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ 3 × 24 தான் என்னது நமக்கு ஆன்சர். 3 × 24 எவ்வளவு, 72. சரியா, அப்போ ஆன்சர் என்னது 72. ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. சரியா, 52வது கேள்விக்கு லாஸ்ட் ஆப்ஷன் 72 ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போகலாமா? ரைட்டாக பாருங்கள், நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, பெர்ஃபெக்டாக இருக்குது. கேமரா ஆங்கிள் பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ரிவர்ஸில் வர விட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரியா, சரி. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா 53வது கேள்வி. a + 1/b = 1 மற்றும் b + 1/c = 1 எனில் c + 1/a ஆனது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, பார்த்துடலாமா? அதாவது 53வது கேள்விக்கு வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக்கு மாற்ற போகிறோம். சரியா, என்ன கொடுத்துருவாங்க, a + b a + 1/b 1/b a + 1/b = 1. சரியா, இதில் இருந்து நம்ம வந்து இந்த ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன வரும், இங்கேருந்து அந்த பக்கம் நம்ம வந்து இந்த 1/b கொண்டு போகிறோம். சரிங்களா, அப்போ 1 ஆல்ரெடி இருக்குது, இந்த இது ப்ளஸ்லேருந்து அந்த பக்கம் போகும்போது மைனஸில் போகும், -1/b. சரியா, இப்போ இந்த பியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 × b b மைனஸ் இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், ஒரு 1 1. ஸோ அப்புறம் இந்த b × 1 b. சரிங்களா, அப்போ a = b - 1/b. சரியா, இப்போ வந்து நம்ம வந்து கொஷினில் வந்து c + 1/a தான் கொஷின் கேட்டிருக்காங்க. c + 1/a என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 1/a டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாமா, இது ஏ இது அப்படின்னா 1/aங்கிறது இதோட தலைகீழி, அப்படி தானே? அப்போ தலைகீழாக போட்டால் 1/a. சரியா, b இந்த b மேலே போயிடும், அந்த b - 1 கீழே வந்துடும். சரி, இது நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, b + 1/c = 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் இருந்து என்ன பண்ணலாம், சியோட வேல்யூவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக்கு மாற்றிட்டோம்னா அவங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ c = கண்டுபிடிக்கு ஃபஸ்ட் என்ன செய்யணும், இந்த நம்ம 1/c அந்த பக்கம் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த b அந்த பக்கம் கொண்டு போகலாமா. 1/c அப்படியே இருக்கட்டும். அப்போ இங்கே 1 இருக்குது, இந்த b அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் போகும். சரி, இப்போ 1/c = 1 - b அப்படின்னா c = இதோட தலைகீழ், எப்படி தானே, 1/1 - b. அதாவது இங்கே கீழே 1 இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம்,
ஸோ 1/cங்கிறது 1 - b/1 அப்படின்னா சிங்கிறது அதோட தலையில் எப்படி தான் அப்போ 1/1 - b சரிங்களா. சரி இது சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு சின்னு தெரிஞ்சு போச்சு, 1/a தெரிஞ்சு போச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் இல்லையா. இப்போ ஆட் பண்ணிடலாமா. சியோட வேல்யூ என்னது 1/1 - b. சரி ஓகே. ப்ளஸ் 1/யோட வேல்யூ என்னது b/b-1, b/b-1 சரிங்களா. இப்போ இதில் இருந்து மைனஸை வெளியே எடுத்தோம்னா இது மைனஸ் ஆயிரும். இந்த b-1 அப்படிங்கிறது 1 - b மாறிடும் சரிங்களா. அப்போ இங்கே ரெண்டுமே டினாமினேட்டர் அடிமானம் சேம் ஆகிட்டா 1 - b 1 - b ஸோ 1 - bங்கிறத நம்ம அப்படியே டினாமினேட்டராக வச்சுக்கலாம். அப்போ மேலே அப்படியே என்ன பண்ணிடலாம், கழிச்சிடலாம் 1 - b. ஸோ அப்போ இங்கே என்னது கீழே 1 - b மேலே 1 - b. ஸோ என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு 1 வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து என்னது 1. புரியுதுங்களா. சரி ஓகே. அதாவது நார்மலாக இதிலிருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா. இங்கே வந்து இதிலிருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம ரெண்டுமே இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது சி ப்ளஸ் 1/a சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஏயோட வேல்யூ வந்து என்னாவது மைனஸ் கீழே உள்ள டேம் வந்து மைனஸை வெளியே எடுக்கும்போது b-1 1 - b மாறும். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடிமானம் சேமாக வந்துடும். ஸோ சேமாக வர்றதுனால நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடிமானம் சேமாக வந்துட்டதுனால ரெண்டுமே எல்சிஎம் என்ன தான் ஒரே தான் 1 - b தான், அப்படியே போட்டுட்டு போயிடலாம். ஸோ மேலே இருக்கட்டும் அப்படியே வரும் 1 நடுவில் -b சரிங்களா. 1 - b 1 - b சேமாக இருக்கும். ஸோ கட் பண்ணால் 1 கிடைக்கும். ஓகேவா. அவ்வளோதான். சரி அடுத்த சம் போயிடலாம். பார்த்தது வந்து 53வது கேள்வி பார்த்தோம். இப்போ 54வது கேள்வி. கேள்வி நம்பரை மாற்றாமே நடத்திட்டு தான் இருக்கேன். சரி 54வது கேள்வி வந்து √75 ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அடுத்து அதுக்கு உள்ள ப்ளஸ் √33 ப்ளஸ் அதுக்கு உள்ள √4 ப்ளஸ் அதுக்கு உள்ள √25 சரிங்களா. சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோமா. என்ன வரும், ரூட்லேருந்து 25 வெளியே எடுத்தால் 5. ஸோ 5 + 4ன்னு இருக்கும். ஸோ ரூட்டுக்குள்ளே வந்து 9ன்னு இருக்கும். இப்போ ரூட்லேருந்து 9 வெளியே எடுத்தோன்னா என்ன வரும், நமக்கு 3 ஸ்கொயர் தானே 9. ஸோ 3 வரும். அப்போது 33 + 3 அப்போ 33 + 3ங்கிறது 36. 36 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா நமக்கு என்னது 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர் இல்லையா, 6 ஸ்கொயரு. ஸோ இது வெளியே எடுத்தால் 6 வரும். 75 + 6 என்னது 81. 81 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 9 ஸ்கொயர் தான் 81. ஸோ என்னது ஆன்சர் 9 சரிங்களா. ஃபைனலாக ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. அடுத்த கேள்வி போகலாமா. அஞ்சாவது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நம்பர்ஸ் ஒன்லி சரியா 4/3 டிவைடட் பை 8/-7 போட்டிருக்காங்க. நான் அதை மல்டிப்ளிகேஷனில் எழுதிடுறேன் ஃபஸ்ட்டே. ஓகேவா. அப்போ -7/8 இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. சரி அதை சால்வ் பண்ணிக்கணும். அடுத்தால -3/4 × 4/3ன்னு போட்டிருக்காங்க. இதுக்கும் பெரிய ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே எதாவது கட் பண்ணி விட்டோம்னா இதில் 1 தான் இருக்க போகுது. இங்கே 1 நாள் 4 2 நாள் 8. அப்போ மேலே -7 கீழே 2 6ன்னு இருக்க போகுது. இதுதான் இந்த டேர்மு. இங்கே மைனஸ் நடுவில் மைனஸு அடுத்தால 1ன்னு இருக்க போகுது சரியா. அடுத்து கடைசி டைம் வந்து என்ன போட்டிருக்காங்க 4/3 × -1/4 கொடுத்துருக்காங்க. 4/3 × -1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டில் இருக்கிறதுனால இது முன்னம் 12 மேலே ஒரு 4 அப்படி சாரி இந்த 4 நாள் கட் பண்ணி விட்டுடலாம். -1/3 சரிங்களா. -1/3 ஓகே. இப்போ வந்து -7/6 இருக்குது. இங்கே நடுவில் -1 இருக்குது. இங்கே -1/3 இருக்குது. ஸோ எல்சிஎம் வந்து என்னது கீழே இது மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 6 1 3 இந்த 3க்கு எல்சிஎம் வந்து 6. ஸோ 6 டினாமினேட்டர் வச்சுட்டு இங்கே -7 வந்து அப்படியே போட்டுறேன். ஏன்னா கீழே எல்சிஎம் எதுவோ அதான் இருக்குது. ஸோ இங்கே 1 இருக்குது. 1 × 6 தான் 6 எல்சிஎம் வரும். ஸோ இந்த அப்போ மேலே 6ஆல் பெருக்கணும். ஒரு 6 அதாவது புரியுதுங்களா. எல்சிஎம் கான்செப்டை வந்து
எது எல்சிஎம் வேல்யூ வருதோ அதே வேல்யூ இங்கே கீழே நம்பரை வச்சு நம்ம கொண்டு வரணும். இப்போ 3க்கு வந்து 2 பெருக்கினா தான் 6 வரும். எல்சிஎமோட வேல்யூ 6ங்கிறது 3 கூட 2 பெருக்கினா தான் வரும். ஸோ அப்போ என்னது மேலே டைம் கூட 2 பெருக்கி போடணும். சரியா, நடுவில் மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ -1 × 2 என்ன வரும், -2ன்னு வரும். ஸோ இப்போ 7 6 13 13 2 15 எல்லாமே மைனஸில் இருக்குது. -15/6 அதான் சாரி கட் பண்ணலாமா, 3 6 3 15 அப்போ ஈக்குவல் டு -5/2ங்கிறது தான் என்னது ஆன்சர். சரியா, ஆப்ஷன் பி ஆப்ஷனில் இருக்குது -5/2. சரி, அடுத்து 56வது கேள்வி போகலாமா. நீங்கள் நோட் பண்ணல அப்படின்னா லைட்டாக ரிவர்ஸில் ஓட விட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து 56வது கேள்வி என்னென்னா 6 + 6 அந்த இது. சரியா, அப்போது மேலே வந்து 6 + 6 + 6 + 6 4 தடவை போட்டிருக்காங்க. போய்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா, எத்தனாவது கேள்வி, 56வது கேள்வி. அப்போ இங்கே அது க்ளோஸ் பண்ணிவிட்டு /6 போட்டுருவாங்க. ஸோ அப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி தான் டிவைட் பண்ண போகிறோம். இத்தனைக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தானே, அதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணணும். சரியா, அப்போ 1 2 3 4 தடவை 6 இருக்குது. அப்போ 4 6 24 /6ங்கிறது என்ன எழுதுறோம். சரி, அதுக்கு முன்னாடி கீழே ஒரு டைம் எழுதிக்கிறேன். கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 4 + 4 + 4 + 4 /4 கொடுத்துருக்காங்க. சரியா, சரி இப்போ மேலே வந்து 1 6 4 24 மேலே 4 இருக்குது. சரிங்களா, மேலே ஒரு 4 இருக்குது. கீழே வந்து இங்கே எல்லாம் ப்ளஸ் இருக்குது, இதில் மட்டும் டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும். ஸோ 4 /4 1ன்னு வந்துடும். இங்கே 3 ப்ளஸில் இருக்குது 3 டைமு. ஸோ 3 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 + 4 8 8 + 4 12. இங்கே ப்ளஸ்ஸு ஒரு 1 13. அப்போ கீழே 13 4/13 தான் ஆன்சர். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி போயிடலாம். 57வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5/7 + 5/7 + 5/7 சொல்லிட்டு ஒரு 5 தடவை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 5/7 சொல்லி 5 தடவை கொடுத்துருக்காங்க. 57வது கேள்வி. ஸோ அப்போ 5/7 நம்ம காமன் வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா 5 தடவை 1ங்கிறது அங்கே இருக்கும். சரிங்களா, எல்லா டைம்லையுமே 1 2 3 4 5 தடவை என்னது எல்லா டைம்லேருந்து 5/7 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ இடத்து 1 இருக்கும். இங்கே பாருங்களேன், 5/7 + 5/7 + 5/7 + 5/7 + 5/7 இருக்குது. 5 தடவை இருக்குது. ஸோ காமனாக எல்லாத்துலேயுமே 5/7 இருக்குது. ஸோ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே 1 இருக்கும். அதாவது எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம் தானே. 5/7 × 1 5/7 தான் வரப்போகுது. ஸோ அதனால் எல்லா டைம்லேருந்து 5/7 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா டைம்லேயும் 1 1 இருக்கும். ஸோ 5 டைம்லேயும் 1 இருக்கும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா பிறகு 1 2 3 4 5ங்கிறது வரும். சரியா, 5ங்கிறது வரும். 5ங்கிறது மதிப்பு வேல்யூ. சரியா, இதுக்கு மேலே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும். சரியா, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதை ரெண்டையும் பெருக்கல்ல தானே இருக்குது. ஸோ 5/7 5/1. ஸோ அடிமானம் சேமாக இருக்கும்போது பவரில் உள்ள வேல்யூ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்படி தானே. சரிங்களா, இந்த பேஸ் சேமாக இருக்கும்போது பவரில் உள்ள வேல்யூ வந்து ரெண்டையும் ஆட் பண்ணணும். 7 + 1. ஸோ ஈக்குவல் என்னது 5/8 தான் எனது ஆன்சர். சரிங்களா, அப்போது ஒய் அவங்க கேட்டிருக்கிறது வந்து அந்த பவரில் 5/y என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5/yன்னு வருது. ஸோ அப்போ அந்த ஒய்யோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு 5/8 வந்துருக்கு. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 8. சரிங்களா, அதான் ஆன்சர். சரியா, அடுத்து 58வது கேள்வி. m மற்றும் n முழு எண்கள் மற்றும் m/n = 121 எனில் m-1/n+1 இன் மதிப்பு காணி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னது 58வது கேள்விக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. m/n = 121 கொடுத்ததுனால 11² தான் 121. ஸோ என்ன பண்ணிடலாம், m = 11 n = 2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, 11² தான் 121. ஸோ இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து எனில் m-1 n+2 அதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ எம்முக்கு பதிலாக 11 எடுத்தோம் அப்படின்னா 11 - 1ன்னு வரும். அப்போ 10. அதனால் எண்ணுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 + 1 3ன்னு வரும். அப்போ 10³ = 1000 வரும். 1000 தான் எனக்கு ஆன்சர். சரிங்களா, 58வது கேள்வி பார்த்தாச்சு. அடுத்து 59வது கேள்வி. அது வந்து ரீசனிங்கா. ஆமாம், அதாவது 2/3ன்னு கொடுத்துட்டு 89 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ
2 cube 8, 3 square 9. அதே மாதிரி 3 divided by 4ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 3க்கு வந்து பவர் 4 எடுக்கிறாங்க, 4க்கு வந்து பவர் கியூப் எடுக்கிறாங்க. சரி, அதாவது இந்த டேர்முக்கு பவர் இது, இந்த டேர்முக்கு பவர் இது. 2க்கு கியூப் போட்டிருக்காங்க, 3க்கு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3க்கு பவர் 4 போட்டோம் அப்படின்னா 81. அதே மாதிரி 4க்கு வந்து கியூப் எடுக்கணும், 4க்கு கியூப் எடுத்தோம் அப்படின்னா 64. அந்த அப்படியே சேர்த்து எழுதிடுறாங்க, அதான் நம்பர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது அடுத்தால 4 divided by 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4க்கு கியூப் எடுக்கணும், 3க்கு பவர் 4 எடுக்கணும். 4க்கு கியூப் 64, 3க்கு பவர் 4 எடுத்தோம் அப்படின்னா 81. அதாவது இந்த ரெண்டு நம்பர் தான், இதுக்கு பவர் இதை போடுறாங்க, இதுக்கு பவர் இதை போடுறாங்க. சரியா? என்ன நம்பர் ரெண்டு கொடுத்துருக்காங்களோ 4க்கு பக்கத்தில் இங்கே 3 கொடுத்ததுனால 4 பவர் 3 64 எடுக்காங்க. 3க்கு பக்கத்தில் இந்த பக்கம் 4 கொடுத்ததுனால 3 பவர் 4 81 எடுக்காங்க. சரியா? சரி, அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1 divided by 2ன்னு கேட்டிருக்காங்க. 1 divided by 2னா 1க்கு பவர் வந்து 2, 1க்கு ஸ்கொயர் எடுக்கணும். இங்கே 2க்கு வந்து 2 பவர் 1 எடுக்கணும். சரியா? அப்போ 1 ஸ்கொயர் வந்து 1 தான், 2 பவர் 1 2 தான். ஸோ 12ங்கிறது ஆன்சரில் வரும். சரிங்களா? ஆப்ஷன் சியில் இருக்குது. சரியா? சரி, ஓகே. 59 பார்த்தாச்சு. அடுத்து 60 போகலாமா? அது வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரியா? அறுபதாவது கொஸ்டின் வந்து 1/2, 2/3, 3/4. இது ரீசன் ஈஸியானது. அடுத்து 3/4 தான். அப்போ 4/5ன்னு வரணும் அடுத்து. சரியா? இந்த தொடரில் 6வது உறுப்பு என்ன கேட்டிருக்காங்க? 6வது உறுப்புனா அப்போ நம்ம எத்தனை இருக்கோம்? 1 2 3 4 தான் போட்டிருக்கோம். அப்போ 5வது உறுப்பு 5/6, 6வது உறுப்பு 6/7. சரிங்களா? 6வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க, அதான் ஆன்சர். சரியா? புரியுதுங்களா? இங்கே 1/2னா 2/3 போடுறாங்க, இங்கே 3/3 மேலே வச்சுட்டு 3/4 போடுறாங்க. அப்போ 4 மேலே வச்சுட்டு 4/5 போடுறாங்க, 5 மேலே வச்சுட்டு 5/6 போடுறாங்க, 6 மேலே வச்சுட்டு 6/7. அடுத்தடுத்த நம்பர்ஸ், இந்த கீழோட நம்பர்ஸ் அங்கே ஷேர் பண்ணணும் அடுத்த நம்பர். ஓகேவா? சரி, அடுத்து 61வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? விடுபட்ட எண்ணை காணுங்க. 4 27, 16 125, 36. நெக்ஸ்ட் என்ன? அதுக்கடுத்து ஒரு 64 கொடுத்துருக்காங்க. அப்போ 4ங்கிறது 2 ஸ்கொயரு, 27ங்கிறது 3 கியூபு, 16ங்கிறது 4 ஸ்கொயரு, 125ங்கிறது 5 கியூபு, 36ங்கிறது 6 ஸ்கொயரு. அப்போ அடுத்து 7 கியூப் வரணும். 7 கியூப் 343, அதான் இது ஆன்சர். ஓகேவா? அடுத்து 8 ஸ்கொயரு 64 வந்துருக்கு. சரியா? அப்போ 343 நமக்கு தேவையானது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்து 62வது கேள்வி போயிடலாம். ரெண்டாவது கேள்வி என்ன போட்டிருக்காங்க? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட வேல்யூவை தான் எழுதி ஆட் பண்ணுறாங்க. அப்போ 1 ஸ்கொயர் வேல்யூ 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 வருது. அப்போ 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர். சரிங்களா? அப்படி பார்க்கலாம். இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன், இந்த கொஷனுக்கு செட் ஆகுது. 1 2 2. சரிங்களா? இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 2க்கு அடுத்தால உள்ள நம்பர் அங்கே ஸ்கொயர் போடுறாங்க. ஆக்சுவலாக அது கான்செப்ட் கிடையாது, கான்செப்ட் இதுதான். இதே பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது என்ன எடுத்துருக்காங்க? 2 ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஸ்கொயரு ப்ளஸ் 6 ஸ்கொயரு ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்க? நம்ம 3 6, அடுத்து 6 நம்பருக்கு அடுத்த நம்பர் 7 நம்பர் 7 ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஓகேவா? அதுவும் ஓகே தான். பட் ஆக்சுவலாக எப்படி வந்துருக்கு? 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 6 ஸ்கொயர் 36. அப்போ 36 எல்லாத்தையும் ஆட் பண்ண 36 ப்ளஸ் 4 40, 40 ப்ளஸ் 9 49, 49 அப்படிங்கிறது 7 ஸ்கொயர். இப்படி தான் வந்திருக்கு. இப்படியே வந்து அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 42 ஸ்கொயர் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன? நம்ம ஷார்ட்கட் இப்படி பார்த்தாலும் 6 42 வந்துட்டு அப்போ 43 ஸ்கொயர் தான் வரப்போகுது ஆன்சர்னு போட்டுடலாம். ஓகேவா? அதுவும் கரெக்டு தான். பட் ஆக்சுவலாக 36 ப்ளஸ் 7 49 ப்ளஸ் 42 ஸ்கொயர் என்ன வரும்? 2 4 2 4 8 4 2 8 4 16. ஸோ ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. சரியா? 14 1 7 1. ஓகேவா? 764. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 1849 வருது. ஸோ
ஸோ இது இங்கே வந்து 43யோட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ நமக்கு ஆன்சர் 43. சரிங்களா? நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, இதை டைப் செய்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் பாருங்கள், அந்த கான்செப்ட் படி தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து அதான் வரப்போகுது சொல்லி நம்ம போட்டு போயிட்டு ஓகேவா சர்க்கியூட்டில். சரி, அடுத்து 63வது கேள்வி போயிடலாமா? 63வது கேள்வி நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் ஓட விட்டு கூட பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு ரிவர்ஸில் ஓட விட்டு நீங்கள் தேவைப்படுற இடத்துல பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து எத்தனை கொஸ்டின் பார்க்கணும்? 63 தானே பார்க்கணும். அது என்னென்னா, இந்த ஒரு நம்பர் சீரிஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் தொடர் வரிசையில் ஒரு ஒற்றை எண்ணை தொடரும் எத்தனை ஒற்றை எண்ணெய் உள்ளான்னு கேட்டிருக்காங்க. 5. கொஸ்டின் நம்பர் வந்து 63. 5 1 4 7 3 4 7 3 9 8 5 9 8 5 7 2 6 3 1 7 2 6 3 1 5 8 6 3 5 8 6 3. சரிங்களா? இதில் வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ணெய் வந்து ஒற்றை எண்ணெய் தொடரும் எத்தனை ஒற்றை எண்கள் உள்ளன. அதாவது ஒற்றைப்படை எண்ணெய் தொடரும் எத்தனை ஒற்றைப்படை எண்கள் உள்ளன கொஸ்டின். சரியா? 5 ஒரு ஒற்றைப்படை எண். அப்போ இதை தொடரக்கூடிய ஒற்றைப்படை எண் 1 கண்டிப்பாக இருக்குது. ஓகே, கரெக்ட். அப்போ ஒரு நம்பர் வந்துருக்கு. சரியா? 5 ஒரு ஒற்றைப்படை எண், அது தொடரக்கூடிய ஒரு நம்பர் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும், 1 வந்திருக்கு. ஓகே, கரெக்டு. அடுத்து 7 ஒரு ஒற்றைப்படை எண், அப்போ அது தொடரக்கூடிய ஒரு ஒற்றைப்படை எண் 3. 9 ஒற்றைப்படை எண் தான். ஸோ இந்த 2 வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து 5 ஒரு ஒற்றைப்படை எண், அது தொடரக்கூடிய ஒரு நம்பர் 7 ஒற்றைப்படை எண் தான். ஓகேவா? அடுத்து ஒற்றைப்படை எண் 3, அது தொடரக்கூடிய ஒற்றைப்படை எண் 2 இருக்குது, 1 இருக்குது, 5 இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து 3 ஒரு ஒற்றைப்படை எண் தான், அது தொடரக்கூடிய எண் எதுவுமே இல்லை. சரிங்களா? இந்த 3 கடைசி 3க்கு ஒற்றைப்படை எண் தொடரக்கூடிய எண் அடுத்து எதுவுமே இல்லை. ஸோ அதை விட்டுடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் வந்து இதில் இருக்குது. அப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 6, டி ஆப்ஷன் வருது. சரிங்களா? அடுத்து 64வது கேள்வி, தொடரை நிறைவு செய்ய. 64வது கேள்வி வந்து ஈஸி தான். என்னது? 4 5 9 16 26 நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போயிருக்கு அப்படின்னா, இது 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 1, அதுக்கப்புறம் 5க்கும் 9 டிஃப்ரென்ஸ் 4 வந்திருக்கா. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் எத்தனை டிஃப்ரென்ஸ் 3 வருதா. அதே மாதிரி அடுத்த நம்பருக்கும் இந்த நம்ம இதுக்கும் நடுவில் 3 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ 4 + 3 7 வரும். ஸோ 9 7 ஆட் பண்ணால் 16. சரிங்களா? அதே மாதிரி இப்போ 7 + 3 ஆட் பண்ணும்போது 10 வரும். 16 10 ஆட் பண்ணால் 26. சரியா? 10 + 3 என்னது 13 வரும். 26 + 13 39 வரும். 39 தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஆன்சர் 39, ஏ ஆப்ஷன் இருக்குது. சரி, அடுத்து 65வது கேள்வி, ஒரு தேர்வர் என்னது ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் வந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு தவறான விடை எடுத்தால் 1 மதிப்பெண் இழக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம 80 வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் இத்தனை கொஸ்டின் 80 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச மார்க் வந்து 160 தான். சரிங்களா? அப்போ கரெக்டாக பண்ண கொஸ்டின் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அப்போ மொத்தத்தில் 80 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் கொஸ்டின் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். அப்போ 3 × எக்ஸ். சரிங்களா? ப்ளஸ் என்னது மைனஸ், ஏன்னா கழிக்கணும் தானே. சரி, மைனஸ் 80 கொஸ்டின் மொத்தம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ் கொஸ்டின் 80 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ் கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா 80ல் எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதான் தப்பாக பண்ண கொஸ்டின்ஸ். அப்படி தானே? சரி, ஓகே. இதை வந்து 1 மதிப்பெண் தான் இழப்பாங்க. ஸோ 1 × போடணும். 1 × போடலாம் சரி, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ விட்டுடலாம். ஈக்குவல் டு என்ன வரணும்? 160 வரணும். இப்போ பாருங்கள், சால்வ் பண்ணலாமா? 3x - 80 மைனஸ் என்னது +x ஈக்குவல் டு 160 இருக்கும். இப்போ 3x + x 4xன்னு ஆயிரும். இந்த -80 அந்த பக்கம் போச்சுன்னா +80 வரும். 160 + 80 அப்படிங்கிறது 240 வரும். சரிங்களா? 4x = 240 தான். 1 4 6 24. அப்போ x = 60 கிடைக்கும். நமக்கு வந்து எக்ஸுங்கிறது வந்து கரெக்டாக செய்யக்கூடிய கொஸ்டின்ஸோட எண்ணிக்கை. ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எனில் அவர் தவறாக விடையெடுத்த வினாக்கள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 60 மொத்த கேள்வி 80. இப்போ 80ல் 60 சரியாக எடுத்ததை கழிச்சிட்டோம் அப்படின்னா தப்பாக எடுத்தது வந்து என்னது 20. 80 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு, 60 கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 20 கொஸ்டின் தப்பாக பண்ணியிருக்காரு. சரியா? அதான் கேள்வி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. சரியா? ஓகே, நம்ம வந்து டெஸ்ட் 1 உள்ள மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இல்லை உங்கள் பேட்ச் குரூப்பில் கூட நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஓகே, நீங்கள் யாராவது புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க, இன்னும் டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ கூட ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் 1க்குள்ளே மேத்ஸ் அண்ட் ரீசனிங் எக்ஸ்ப்ளனேஷன் தான்.
போட்டிருக்கேன். டெஸ்ட்டு 2 வந்து வர சண்டே நடக்கும். சரிங்களா? இப்போ கூட ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கிராஜுவேட் மெம்பர்ஸ் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். முக்கியமாக நீங்களாவது வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேவா? தேங்க்யூ.